பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உணவுக்கு என்ன பண்ணுறது, உடைக்கு என்ன பண்ணுறது, தங்குறதுக்கு வீடு வேணும் என்ன பண்ணுறது, வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, நிறைய காரியத்தை குறித்த கவலை. ஆண்டவர் அந்த கவலை குறித்து பேசும்போது தான் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். வீடு வேணுமா, வேலை வேணுமா, திருமண காரியமா, குழந்தையா, எல்லா ஆசீர்வாதம் பின்னால வரும். ஆனா நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ தேவன், அவருடைய ராஜ்யம், அதனுடைய நீதி, அதுல தான் கவனம் செலுத்தணும். தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தின் மேல கவனம் இருக்கணும். பரலோக ராஜ்யம், அதுதான் நம்முடைய முடிவு. அங்கதான் செல்ல போகிறோம். அது மேலதான் கவனம் செலுத்தணும். அங்க நமக்கு ஒரு வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அங்க போறதுக்கு என்ன பண்ணணும், அங்க பொக்கிஷத்தை சேர்க்க என்ன பண்ணணும், அதுலதான் கவனம் செலுத்தணும். முதல் இடம் அதுக்கு தரணும். ரெண்டாவது தான் உலக காரியங்கள், உலக தேவைகள், உலக சம்பாத்தியம் எல்லாமே. நீங்க அதுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கும் அவருடைய நீதிக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்து தேடினா மற்ற எல்லா ஆசீர்வாதம் உங்க பின்னால தன்னால வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால எதுக்கு கவலைப்படுறீங்க, எதுக்கு சொந்த போறீங்க? நீங்க கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யமா இருக்கிற பரலோக ராஜ்யம், அவருடைய நீதி, அதுதான் எனக்கு முக்கியம். அது அவரை நான் தேடுவேன், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. மற்றதெல்லாம் தன்னால நடக்கும். பாருங்களேன், உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார். விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும்படி எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இனி இந்த உலக காரியத்தை குறித்த கவலை, பயம், சோர்வு வேண்டாம். நான் உம்மை தேடுகிறேன், உடைய நீதியை தேடுகிறேன், உடைய ராஜ்யத்தின் மீது கவனம் செலுத்துகிறேன். எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்பட நீ வாக்கு கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.